மராட்டிய தேர்தலில் முறைகேடாக பாஜக வெற்றி பெற்றது தேர்தல் ஆணைய புள்ளி விவரங்கள் மூலமாகவே அம்பலமாகி இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். இதுபோன்ற முறைகேடு பீகாரிலும் அரங்கேறலாம் என எச்சரித்துள்ளார். மகாராஷ்டிரா மேட்ச் பிக்சிங் என்ற தலைப்பில் மராட்டிய தேர்தல் முறைகேடு குறித்து ஆங்கில நாளிதழ் ஒன்றில் ராகுல் காந்தி கட்டுரை எழுதியுள்ளார். 2024 மராட்டிய சட்டப்பேரவை தேர்தலில் வெளிப்படையாக முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ள அவர், தேர்தலின் போது நடந்த மோசடியை மறைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் தேர்தல் ஆணைய அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களே மோசடியை அம்பலப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். மராட்டிய தேர்தலில் மோசடி எவ்வாறு அரங்கேறியது என்பதை 5 கட்டங்களாக ராகுல் பட்டியலிட்டுள்ளார். முதலாவதாக, தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததன் மூலம் தேர்தல் ஆணையர்களை பிரதமரும் ஒன்றிய உள்துறை அமைச்சருமே தேர்ந்தெடுக்கும் நிலையை உருவாக்கி உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மராட்டியத்தில் பெருமளவு போலி வாக்காளர் சேர்ப்பு நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ள அவர், 2019 முதல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரையிலான 5 ஆண்டுகளில் 31 லட்சம் அதிகரித்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அடுத்த 5 மாதங்களில் 41 லட்சம் அதிகரித்தது இதனை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். மராட்டிய சட்டமன்ற தேர்தல் முடிந்த நேரத்தில் 59.22% இருந்த வாக்குப்பதிவு சதவீதம் மறுநாள் காலையில் 66.05% அதிகரித்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இதன் மூலம் இதுவரை இல்லாத அளவுக்கு 76 லட்சம் வாக்குகள் அதிகரித்தது என்று கூறியுள்ளார். முந்தைய தேர்தலில் பாஜக மோசமான வாக்குகளை பெற்ற 85 தொகுதிகளில் உள்ள 12,000 வாக்குச்சாவடிகளில் மட்டும் கூடுதல் வாக்குகள் பதிவானது பற்றியும் அவர் சந்தேகம் கிளப்பியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளால் தான் 149 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 132 தொகுதிகளை கைப்பற்றி வேறு எங்கும் இல்லாத வகையில் 89% வெற்றியை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, மக்களவைத் தேர்தலில் மராட்டியத்தில் 32% இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக அடுத்த 5 மாதங்களில் 89% வெற்றி பெற்றது எப்படி என்றும் ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான எதிர்க்கட்சிகளின் அனைத்து கோரிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் நிராகரித்து விட்டதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, இது போன்ற மேட்ச் பிக்சிங் தேர்தல்கள் ஜனநாயகத்தை கொல்லும் விஷம் என்றும் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். மராட்டியத்தில் நடந்த தேர்தல் சூதாட்டம் அடுத்து தேர்தல் நடக்கும் பீகார் மற்றும் பாஜக வெல்ல முடியாத இடங்களில் எல்லாம் அரங்கேறும் என்றும் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.